பல்வேறு ஆலயங்கள், பல்வேறு தொலை தூரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அத்துணை ஆலயங்களுக்கும் சென்று வரலாம், தடையில்லை. அது நடந்தேறும், அற்புதமாக நடந்தேறும். ஆலயத்தை வழிபட்டு இல்லமதில் இருந்து வந்து அமர்ந்து அதனுடைய ஆற்றலை பெற்று அற்புதமாய் அதன் நிலையை அனுபவித்து வளம் வருவது சகஜம் பூவுலகில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆனால் ஒரு இறைவனின் ஆற்றலோடு ஒரு இறை சபையை நிகழ்த்தி வருகின்ற ஒரு ஞான குருவை தேடி சித்திரா பௌர்ணமி அன்று செல்வது என்பது அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை இருந்தால் மட்டுமே வந்தடைய முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு இறை ஞான சபை, அதுவும் இறைவனால் நிகழ்த்தப்படுகின்ற இறையாய் அமர்ந்திருக்கின்ற ஒரு மானிடனை குருவாக ஏற்று அவனை குலதெய்வமாக ஏற்று அச்சபை நாடி செல்வது அவன் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒன்று உரைக்கின்றோம் அகத்தியன், நீ வந்ததால் உன் குலம் பெருமை அடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீ வந்ததால் உன் குலம் பெருமை அடைகின்றது. குலதெய்வம் அனுமதி பெற்று வாயிலில் இவன் உரைத்தவாறு நின்று கொண்டிருக்கையில் உன்னால் உன் குலதெய்வம் பெருமையடைந்து புகழடைந்து உள்ளுக்குள் வந்து சிவத்தை வணங்கி உமக்கு ஆசி வழங்குகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் உண்மையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூட்சமம். இறந்த குலம் பெருமையடைகின்றது, பிறந்த குலம் பெருமையடைகின்றது, பிறக்கின்ற உன் குலம் இனி பெருமையடையும் உன்னால் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இங்கு நடைபெறும் சூட்சமம் என்ன? ஒரு சீடனை, ஒரு மானிடனை ஞானியாக உருவாக்குகின்ற அற்புதமான சபையில் வந்து அமர்கின்ற ஒருவன் சிவத்தை காட்டிலும் உயர்ந்த ஆற்றலை பெறுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவத்தின் ஆற்றலை காட்டிலும் பெருமிதமான ஆற்றலை பெறுபவன் குலதெய்வத்திற்கே ஆசி வழங்குகின்ற ஆற்றலை பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசா. அத்தகைய ஆற்றலை பெற்றவனை வந்து வணங்கி வாழ்த்தி நிற்கையில் ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தனாக உயர்ந்து நிற்கையில் குலதெய்வம் உனக்குள் வந்து தஞ்சமடைகின்றது, உன்னிடம் வரம் கேட்டு தஞ்சமடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அந்நிகழ்வை நிகழ்த்தி காட்டுகின்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. தொடுத்த வினா தவறல்ல, வந்த வார்த்தைகள் பிறண்டு வந்தது, பெற்ற விடை உலகிற்கு பரிசு என்று அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.